டேய் விஜய், உங்கள் ஊரில் இருக்கிற மக்களுக்கு டொய்லெட்டே உனக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. ஆ, நீ கச்சத்தீவு எடுக்கிறதுக்கு நீ போறியா? இது வந்துட்டு இன்னுமேல் விஜய்க்கு வந்துட்டு இலங்கையில் இருக்கிற மக்கள் அழகான விதத்தில், அழகுன்னு சொன்னாக்கா உன்னைய வந்துட்டு அப்படியே உன்னை ஆளாத்தி எடுக்க மாட்டாங்க. உன்னைய பேச வேண்டுமான மாதிரி பேசுவாங்க. உன்னைய கிளி கிளி கிளின்னு கிளிப்பாங்க. கேட்டுச்சா? உங்கள் ஊரில் இருக்கிற அந்த சைதாப்பேட்டை, ராணிப்பேட்டை, கேட்டுச்சா? அந்த மாதிரி கூவம் குப்பங்கள் இருக்குதானே, அந்த குப்பத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த குந்துறதுக்கு டொய்லெட் இல்லையா? 7 மினிட் சொன்னாக்கா நீ அவங்களுக்கு டொய்லெட்டை கட்டி கொடு. எங்கள் ஊரில் இலங்கையில் எல்லா இடத்துல எல்லா வீட்டுகள்லேயும் வந்து டொய்லெட் இருக்குது. எங்களுடைய நாடு வந்து க்ளீனாக துப்புரவாக இருக்குது, அவ்வளோ துப்புரவாக இருக்குது. கேட்டா, உன் ஊரில் இருக்கிற அந்த மக்களுக்கு முதல்ல நீ அந்த காலை கடன் முடிக்கிறதுக்கு டொய்லெட்டை செஞ்சு கொடு. கேட்டா, உனக்கு கச்சத்தீவு வேணுமா? கேடு கெட்ட நாயே, உனக்கு கச்சத்தீவு தைக்குது, உனக்கு கச்சத்தீவு. எங்களோட இலங்கையிலோட இனிமேல் விஜயுடைய படம் வரக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டோம். இனிமேல் வராது, உன் திரைப்படம் இனிமேல் வராது. நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா இலங்கையில் இருக்கிற நாங்கள் எல்லாம் இழிச்ச வாய்கள்? இலங்கையில் இருக்கிற நாங்கள் இழிச்ச வாய்கள் இல்லை. உனக்கு தெரியுமா, இந்த இலங்கை நாட்டை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு எத்தனையோ ராஜாக்கள், இந்தியாவில் இருந்து வந்த எத்தனையோ ராஜாக்கள் இந்த இலங்கை நாடை வந்து அவங்களுக்கு பிடிக்க இல்லாமல் போயிடுச்சு. நீ கச்சத்தீவை பிடிக்கிறதுக்கா? இந்த தலையில இருக்கிற இந்த மயிரை கூட உனக்கு பிடிக்க முடியாது இலங்கை மக்களுடைய. நீ கச்சத்தீவை பிடிக்கிறதுக்கு நீ என்ன நினச்சி கொண்டு இருக்கிறாய்? ஒன்றாவது உனக்கு மரியாதையே உனக்கு கொடுக்கறதுக்கு தெரியாது. கேட்டா, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு முதல்ல உன்னைய பெற்றோம் அப்பா நம்ம அம்மாவுக்கே வந்து நீ மரியாதையை கொடுக்காதவன். உனக்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுப்போமா? நாங்கள் எல்லாம் உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம் இனிமேல். கேட்டா, இனிமேல் வந்து உனக்கு அதிரடி வீடியோவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். உனக்கு வந்துட்டு இலங்கையில் ஒரு கூட்டம் உண்டு இருக்குதான், உனக்கு ஓட்டு போட வருவாங்கள, போடுவாங்க ஓட்டு உனக்கு. கேட்டா, உனக்கு போடுவாங்க ஓட்டு. இதாக்கி உனக்கு ஓட்டு போடுறதுக்கு விஜய்க்கு, இது வந்து விஜய்க்கு தான் இது. கேட்டா, இது வந்து இலங்கை நாடு, எங்கள் நாடு, நம்ம நாடு. கேட்டா, உனக்கு ஒரு மயிரை கூட உனக்கு பிடுங்க முடியாது. இலங்கை நாட்டில் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. கேட்டா, நீ வந்துட்டு அந்த இந்தியாவில் உண்மைக்குமே இந்தியாவில் சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க. இலங்கை நாடு உனக்கு இன்னமொரு விஷயம் தெரியுமா? நீ என்னதை தான் துள்ளினாலும், நீ என்னதை தான் மேலே குதிச்சாலும் வந்துட்டு உனக்கு ஒன்றுமே பிடுங்க முடியாது. இலங்கையிலிருந்து உனக்கு ஒன்றுமே பிடுங்க முடியாது. ஒரு நேரம் நீ தேர்தலில் நின்று உனக்கு எல்லாரும் தேர்தல் இட்டு ஒரு நேரம் நீ வந்துட்டு முதலமைச்சரா அப்படி உனக்கு ஒரு நினப்பு, ஒரு என்ன சொல்ல, ஒரு கனவு. கேட்டுச்சா? ஒரு நேரம் நீ அப்படி வந்தாலும் வாய்ப்பில்லை ராஜா. என்ன, இலங்கை கச்சத்தீவு, கேட்டுச்சா? அந்த காலத்தில் சிறிமாஹோ பண்டாரநாயக்க, உலகத்தில் முதல் பிரதம பெண், உலகத்திலே முதல் பிரதம பெண், அவங்களுடைய நல்ல உயிர் தோழித்தான் உங்கள் நாட்டில் கேடு கெட்டவன் ஒருத்தன் வந்துட்டு சுட்டு கொண்டது. இந்திரா காந்தி அம்மா, செலூட். இந்திரா காந்தி அம்மாவுக்கு செலூட். கேட்டுச்சா? இந்திரா காந்தி அம்மா வந்துட்டு இலங்கைக்கு கொடுத்தது, பட்டா போட்டு கொடுத்தது. புறம்போக்கு நிலமாக கொடுக்கல, இலங்கைக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்க. இலங்கைக்கு சொந்தமிண்டு அதுதான் இப்போ இருக்குது. எங்களுக்கு கிடைச்ச பொருளை வந்து நாங்கள் கொடுக்குறதுக்கு என்ன, நாங்கள் என்ன நினச்சி கொண்டிருக்கிறாய் நீ? என்ன நினச்சி கொண்டிருக்கிறாய்? உனக்கு வந்துட்டு உனக்கு எது செய்ய முடியும், நீ அதை மட்டும் செய். இந்த கச்சா தீவில், கேட்டுச்சா? இந்த கச்சா தீவில் வந்துட்டு மூக்கு நுழைக்கிறது,
இந்த விரல் விடுறதும் அதெல்லாம் வந்துட்டு உன்னோட இந்தியாவில் நீ பார்த்துக்கொள்ளு. மோடிஜியை வட்டு மோடிஜி ஸ்டாலின் அங்கோல் ஆக்ஷன் போட்டு தலையை இப்படி செஞ்சு அதெல்லாம் உங்கள் ஊரில் சரி வரும், இங்கெல்லாம் சரி வராது. நீ உண்மைக்குமே மீசம் முறுக்கின ஆம்பளைன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற கச்சத்தீவு வந்துட்டு நீ கை வச்சு பாரு. இலங்கை உயிரை கொடுக்க நாங்கள் இருக்கிறோம், எங்கள் நாட்டுக்காக உயிரை கொடுக்க இருக்கிறோம். நாங்கள் இந்த நாட்டுக்காக உயிரையும் கொடுப்போம். இந்த நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரணும்னு சொன்னாக்க பிரச்சனை பண்ண வரவன்ற உயிரையும் எடுப்போம். அப்படித்தான் நாங்கள் கேட்டுச்சு. இந்த தாய் மண் எங்களோட இலங்கை நாடு அழகான ஒரு தீவு, உலகத்தில் அழகான ஒரு தீவு, ஒரு முத்து, உலகத்தில் அழகான ஜொலிக்கும் ஒரு முத்து இலங்கை நாடு. என்ன நீ நினச்சி கொண்டிருக்கிறாய்? எங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, 2,25,00,000 பேர் மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. நாங்கள் தைரியத்தை நாங்கள் விட்டு கொடுக்க இல்லை. உங்களுக்கும் பார்க்க எங்களுக்கு தைரியம் அதிகமாக தான் இருக்குது. இது இலங்கை நாடு, ராவணன் நாடு, 10 தலை கொண்ட ராவணன் நாடு. கேட்டா ஒத்த தலை உனக்கு எல்லாம் இப்படின்னு சொன்னாக்க 10 தலை கொண்ட ராவணன் நாடு எங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ பேசுகிறாய் தானே தமிழ் மக்கள் இலங்கையில் இருந்து அந்த அந்த ஈழத்தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஈழத்தமிழ் மக்கள்னு பேசுகிறத நீ அதெல்லாம் வந்து நடித்த நாடகம். நீ அதெல்லாம் நடித்த நாடகம். உன்னைய வந்துட்டு செலவங்க உன்னைய சாரு அவர் இவர் நீங்கள் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர்னு உன்னைய வந்து புகழ்வாங்க. நீ வந்துட்டு நீ கெட்டவனிண்டு எனக்கு எப்போவோ தெரியும், எங்களுக்கெல்லாம் எப்போவோ தெரியும். எங்களோட ஃபேமிலியிலையும் உன்னோட திரைப்படம் என்னாலும் பார்க்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் எல்லாம் உன் திரைப்படம் பார்க்கவே விருப்பம் இல்லை. அதிகமான பேர் இருக்கிறாங்க இந்த இலங்கை நாட்டில், அதிகமான பேர் இருக்கிறாங்க உன்னோட திரைப்படம் பார்க்க விருப்பம் இல்லாதவங்க. நீ எல்லாம் யார்? நீ எல்லாம் எங்களுக்கு இந்த மயிருக்கு சமம். நீ இந்த விஜய்ன்னு சொல்கிறவங்க வந்து எங்களுக்கு இந்த மயிருக்கு சமம். உன் ஊரில் உனக்கு கொடி பிடிப்பான், இங்கே சரி உனக்கு கொடி பிடிக்கிறதுக்கு வந்து அவனுக்கு அடிதான். கேட்டுச்சா? உனக்கு கொடி பிடிக்கிறவனோ இலங்கையில் வந்து அவனுக்கு அடித்தான். இந்தியாவில் வந்துட்டு ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு இந்தியாவில். இப்படியெல்லாம் அவர் பேச இல்லை. இந்த 2 நாட்டுக்கும் வந்துட்டு நீ பிரச்சனை உண்டாக்க பார்க்குறாய். இந்தியாவுக்கும் இலங்கைக்கு நீ பிரச்சனை மூட்டி வைக்க பார்க்குறாய் நீ, இல்லையா? உனக்கு செய்ய இயலும். உனக்கு நீ என்னெல்லாம் நீ செய்கிறவன், உனக்கு அதெல்லாம் செய்ய இயலும். கேட்டுச்சா? நீ மூட்டியும் வைப்பாய், வந்துட போகுது நல்ல வாயில். கேட்டா? உன் வேலை என்னது? உன் வேலையை மட்டும் பாரு. இந்தியாவில் இருக்கிறவன்கள் எல்லாம் உன்னோட பின்னுக்கால வாரவன்கள் எல்லாம் தடுதலை கூட்டம், உன் பின்னுக்கால வார கூட்டங்கள். அவன் ஈக்கிற முறையும் கொஞ்சம் நீ பாரு. மனுஷங்க மாதிரி ஈக்கிறான், காட்டு மிராண்டிகள் மாதிரி ஈக்கிறாங்க. உன்னைய பார்த்தா மட்டும் போதுமோ? கவனமாயிரு நீ. கேடு கெட்ட விஜய், கேடு கெட்ட நாய். இலங்கை நாடு வேணும். இலங்கை நாட்டில் இலங்கையில் இருக்கிற மக்களுடைய மூத்திரத்தை அனுப்பி வைக்கிற நீ குடி. அங்கே மூத்திரம் ஈக்குது, மூத்திரத்தை அனுப்பி வைக்கிறோம். கேட்டுச்சா? நீ நல்ல கோப்பையில் மண்டு குடி. நீ கச்சத்தேவு, உனக்கு கச்சத்தேவு வேணுமா? சில மக்கள் வந்துட்டு நீ யாழ்ப்பாணம் மக்களுக்கு சார்பாக பேசினதுன்னு நீ நல்லவன்னு நம்பிக்கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு நீ என்ன செய்கிறாய்? அதே தமிழ் மக்கள் மீன் பொடி தொழிலில் இருக்கிற தமிழ் மக்களுடைய வயிற்று பொழப்புக்கு நீ அடிக்க பார்க்குற சொன்ன நீ எப்படியா கொண்டு வந்து கேடு கெட்டவன். நீ ஒரு கேடு கெட்டவன். நீ வந்துட்டு கெட்டவனாலும் பிரச்சனை இல்லை, நீ வந்து ஒரு கேடு கெட்டவன். அங்கே மக்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து நீ மண்ணை போட பார்க்குற கேடு கெட்டவன் நீ. கேட்டா? உன்னை பற்றி தெரியாமக்கி உன்னைய தூக்கி தலையில் வச்சு கொண்டு அவங்க வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் வந்து மிச்சம் பேர் இருந்தாங்க. இப்போ நீ இந்த விஷயத்த சொன்ன எங்கள் நாட்டில் நாங்கள் அடித்து கொள்வோம், பிடிச்சி கொள்வோம், நாங்கள் எதுவும் செஞ்சு கொள்வோம். வேற ஒருத்தன் வந்து இந்த நாட்டை கேவலமாக பேசினா அவனை சும்மா விட்டு வைக்க மாட்டோம். கேட்டா? இப்போ நான் சொல்கிறேன், இது ராவணன் நாடு.
10 தலை கொண்ட ராவணன் நாடு. கவனம்.